வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து பச்சை சுண்டைக்காய் வச்சு எப்படி டிஃபன் சாம்பார் செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ அந்த சாம்பார் செய்யறதுக்கு தேவையான பொருளும் அதோட செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம். சுண்டைக்காய் வந்து நம்மளுக்கு தெரியும், இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப சத்தான ஆரோக்கியமான விஷயம் இது. ஸோ இது வந்து நம்ம ரெகுலர் டயட்டில் எப்பயுமே சேர்த்துக்கணும். ஸோ இந்த சாம்பாருக்கு வந்து நான் வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து பச்சை சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா அலசி வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு வந்து நம்ம 1/2 கப் சுண்டைக்காய்க்கு 1/2 கப் அளவுக்கு வந்து துவரம் பருப்பு வந்து நல்லா கழுவி ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஊற வச்சு ஒரு ப்ரெஷர் குக்கரில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதை இது கூட வந்து நம்ம அலசி வச்சுருக்க சுண்டைக்காய் இதில் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா பச்சை மிளகாய் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு பெரிய தக்காளி, பழுத்த தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு வேகிறதுக்காக வந்து நம்ம வந்து 2 கப் அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு மூடி போட்டு நல்லா ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வந்து வேக விட்டுடலாம். பருப்பு வந்து நல்லா வெந்து குழையணும். இப்போ பாருங்கள் 3 விசில் வந்துடுச்சு, ஸ்டீம் இறங்கிடுச்சு. லிட் ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் இப்போ நம்ம வந்து சூப்பராக நம்ம பருப்பு, சுண்டைக்காய், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே வந்து நல்லா வெந்துருச்சு. பருப்புலாம் வந்து நல்லா குழஞ்சிருச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அதில் போட்டிருக்க தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறமா அதில் இருக்க சுண்டைக்காய் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு மத்து வச்சு கூட இதை கடைஞ்சிக்கலாம். மத்து வச்சு நீங்கள் கடைஞ்சிங்கன்னா கொஞ்சம் திப்பியாக இருக்கும். ஸோ குழந்தைங்களாம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வந்து சங்கடப்படுவாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம இதெல்லாம் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு சுண்டைக்காய் போட்டதே தெரியாது. யாருக்கும் லைக் சாம்பார் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் அந்த பருப்பில் இருந்த தண்ணியை கொஞ்சமாக எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ அது சேர்த்து நல்லா வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம இது வந்து நம்ம வேக வச்சுருக்க பருப்புலேயே வந்து இதை வந்து திருப்பி கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சுண்டைக்காய் இருந்ததே தெரியல. இப்போ பாருங்கள் நம்ம சாம்பாரோட பேஸ் ரெடி. வாங்க இப்போ வந்து நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இடித்த சோம்பு சேர்த்துக்கலாம். அதில் வந்து 2 வரமிளகாய் ஃப்ளேவருக்காக, அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கூடவே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். நம்ம பாருங்கள் நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இது வந்து வேக வச்ச பருப்பில் வந்து இதை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதி வரட்டும்னு நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான பச்சை சுண்டைக்காய் டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ வந்து நம்ம சூடான இட்லி கூட இதை வந்து பரிமாறிடலாம். பாருங்கள் ரொம்ப சூப்பரான, சுவையான, ஆரோக்கியமான, ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய பச்சை சுண்டைக்காய் வச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டிஃபன் சாம்பார் ரெடி. இது வந்து இட்லி, தோசைக்கெலாம் நீங்கள் வந்து நல்லா குயிக்காக செஞ்சலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்ல ஆரோக்கியமான டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.